ரூத்தின் சரித்திர புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரூத் 2வது அதிகாரம் 1வது வசனம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இப்படித்தான் இந்த 2வது அதிகாரம் ஆரம்பிக்கிறது. இந்த ரூத்தின் சரித்திர புத்தகத்தை நாம தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். இந்த புத்தகத்தை எப்போ நீங்க பார்க்கும் போதும் ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வைத்திருக்கணும். நான் ஆரம்பத்திலே இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிற போது அதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த புத்தகம் மீட்பின் திட்டத்தில் கர்த்தருடைய அற்புதமான பராமரிப்பின் செயல்களை அருமையாக விளக்குகிற புத்தகமாக இருக்கு. கர்த்தருடைய மீட்பின் திட்டத்துல அவருடைய அற்புதமான பராமரிப்பின் செயல்களை விளக்குகிற புத்தகமாக இந்த ரூத் புத்தகம் இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவருடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்க வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் வரைக்கும் நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா எல்லா பக்கங்கள்லயும் எல்லா இடங்கள்லயும் கர்த்தருடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்க முடியும். எல்லா இடத்துலயும் நீக்கமற அப்படின்னா எங்குமே இல்லாத அளவுக்கு நிறைந்திருக்கிறவர் யாருன்னா ஆண்டவர். அவருடைய செயல்களை வேதம் முழுவதிலுமே நம்மால் பார்க்க முடியும். அப்படி அவர் செயல்பட்டிருக்கிற விதங்கள், அவர் செயல்பட்டிருக்கிற செயல்கள் எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா அவர் தம்முடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே அந்த செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதம் முழுவதும் அதுக்கு சான்றாக இருந்த போதிலும் ரூத்தின் இந்த புத்தகம் அதுக்கு அருமையான ஒரு சான்றாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது என்னதான் இது ஒரு குடும்பத்துல நிகழ்ந்த ஒரு சம்பவமாக இருந்த போதிலும் அந்த குடும்பத்துல அடுத்தடுத்து நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் படிப்படியாக விளக்குவதாக இருந்த போதிலும் இவைகளுக்கெல்லாம் பின்பாக மறைந்திருக்கிற கர்த்தருடைய மீட்பின் திட்டத்தை, அவருடைய பராமரிப்பின் செயல்களை இந்த புத்தகத்தின் மூலமாக நம்மால் பார்க்க முடியும். இதை நீங்க ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. ரூத்தின் சரித்திர புத்தகம்னு நீங்க எப்பெல்லாம் யோசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த விஷயம் உங்க மனசுல வந்து நிக்கணும். கர்த்தர் தம்முடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிறதில் அவருடைய அற்புதமான பராமரிப்பு செயல்கள் நிறைந்த ஒரு புத்தகம் இந்த ரூத் புத்தகம். நாம இதுவரைக்கும் முதல் அதிகாரத்தை படிச்சிருக்கிறோம். அதுல இந்த எலிமெலேக்கின் குடும்பம் அனுபவித்த துன்பங்களை பத்தி எல்லாம் நாம கவனித்திருக்கிறோம். இந்த குடும்பமாக இவர்கள் அனுபவித்த அத்தனை துன்பங்களுக்கும் என்ன காரணம்னா கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க மீறி செயல்பட்டதுதான் காரணம்ன்றத நம்ம பார்த்திருக்கிறோம். பெத்லகேம்ல அப்பத்தின் வீட்டுல பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தை காரணமாக காட்டி அவர்கள் போகக்கூடாத இடத்துக்கு செய்யக்கூடாத பயணத்தை செய்து மோவாப் தேசத்துக்கு போனதை நாம பார்க்கிறோம். அங்க போன உடனே எலிமெலேக் இறந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். இது அந்த குடும்பத்துக்கு விழுந்த முதல் அடி. அவங்க செய்யக்கூடாததை செய்தது நிமித்தமாக அந்த தேசத்துல அவர்கள் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது இருந்தது. அப்ப நகோமிக்கு 2 வாய்ப்பு இருந்தது. ஒன்னு மோவாப் தேசத்திலேயே தங்கி இருக்கணும், அல்லது மறுபடியும் பெத்லகேமுக்கு திரும்பி வந்துடணும். ஆனா நகோமி மறுபடியும் செய்த ஒரு தவறு என்ன? மோவாப் தேசத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கு மக்லோனுக்கும் கிளியோனுக்கும் புறஜாதி பெண்களை பார்த்து திருமணம் செய்து வைத்தது அடுத்த தவறு. இப்படி ஒவ்வொரு தவறுக்கு மேல தவறு செய்ய செய்ய கர்த்தருடைய தண்டனைகளையும் அந்த குடும்பம் அனுபவித்துக் கொண்டே இருந்ததை பார்க்கணும். அதனுடைய விளைவு என்ன? மக்லோனும் கிளியோனும் இறந்து போயிட்டாங்க. நகோமி அங்கு தனித்து விடப்படுகிறாள், மிகுந்த துன்பங்களை அனுபவிக்கிறாள். அப்பதான் அங்க மோவாப் தேசத்தில் இருக்கும்போது கேள்விப்படுகிறாள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம்ல இப்போ அப்பம் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை சந்தித்து ஆசீர்வதித்திருக்கிறார்.
விளைச்சல்கள் விளைந்திருக்கின்றன, ஆண்டவர் தம்முடைய மக்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவள் கேள்விப்பட்டு மறுபடியும் மோவாப் தேசத்திலிருந்து தன்னுடைய தேசமாகிய பெத்லெகேமுக்கு திரும்பி வருகிறாள். அப்படி வருகிற போது ஓர்பால் நகோமியினுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய ஜனங்களிடத்திற்கும் தன்னுடைய தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டதையும், ரூத்தோ நகோமியை விடாம பிடித்து கொண்டது மட்டும் இல்லாம, நீங்க எங்க போனாலும் நான் அங்கதான் வருவேன், நீங்க இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீங்க எங்க மரிக்கிறீங்களோ அங்கதான் நானும் மரிப்பேன், மரணம் தவிர உம்மையும் என்னையும் எதுவும் பிரிக்க முடியாது, உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரொம்ப அறிக்கை செய்தது மட்டும் இல்ல, அதை உறுதியாக பிடித்து கொண்டதையும், நகோமியும் ரூத்தும் மறுபடியும் பெத்லெகேமுக்கு வந்து சேர்ந்ததையும், அந்த பெத்லெகேம் ஊர்ல இருந்த பெண்கள் எல்லாம் நகோமியினுடைய நிலைமையை பார்த்து பரிதபித்ததையும், நகோமி அவர்களுக்கு அந்த இடத்துலயும் கூட அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலையும் துவண்டு போகாம கவனமாக ஞானத்தோடு தன்னுடைய வாயை திறந்து அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை பக்குவமாக சொன்னதையும் கூட நாம எல்லாம் சிந்தித்து பார்த்தோம். முதல் அதிகாரம் முடியும் போது நகோமியும் ரூத்தும் பெத்லெகேம்ல இருக்கிறாங்க, கர்த்தருடைய வீட்டுல இருக்கிறாங்க, அப்பத்தின் வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க வந்து சேர்ந்தது வார்கோதுமை அறுப்பின் நாட்கள்ல அவங்க வந்து சேர்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அடுத்த இந்த ரூத் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்து கொண்டே போகிறது. இப்ப இது ஒரு இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்த ஒரு இன்சிடென்ட் ஆரம்பிக்குது, அடுத்த ஒரு நிகழ்வு ஆரம்பிக்குது. அந்த நிகழ்வுக்கான ஆரம்ப வசனமாக, அறிமுக வசனமாக இப்ப நாம வாசித்த இந்த 2வது அதிகாரத்தின் முதல் வசனம் இருக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரம் தொடங்கி இனி வரக்கூடிய அதிகாரங்கள்ல எல்லாவற்றிலேயும் ஒரு மனிதன் முன்னிலைப்படுத்தப்படுகிறான். அவனை சுத்தி தான் இனி வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நகர போகிறது. இப்ப இந்த நாடகங்கள் எல்லாம் நடத்தும் போது நீங்க பாத்தீங்கன்னா காட்சி 1, காட்சி 2, காட்சி 3 இப்படி நடத்துவாங்க. அது மாதிரி இப்ப இதுவரைக்கும் சில காட்சிகளை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் 1வது அதிகாரத்துல. இப்ப 2வது அதிகாரத்துல இன்னொரு காட்சி பார்க்க போகிறோம். அந்த காட்சிக்கு கதாநாயகனா இருக்கிற ஒரு மனிதனை இந்த வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இனி இந்த மனுஷனை சுத்தி தான் இந்த நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் நிகழ்கிறது. அந்த மனுஷன் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. மறுபடியும் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கவனம் முழுவதுமே இந்த ஒரு வசனத்துல தான் இருக்க போகிறது. ரூத் 2வது அதிகாரம் முதல் வசனம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இந்த இடத்துல இந்த வசனத்தை இந்த அதிகாரத்துக்கான முன்னுரை வசனமாக பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்தை நாம சிந்திக்க போகிறோம். 3 குறிப்புகளின் அடிப்படையில் சிந்திக்க போகிறோம். இந்த வசனத்துக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு இரட்சகனான போவாஸ். இரட்சகனான போவாஸ். ஏன் இந்த தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன்றதையும் உங்களுக்கு விளக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த குறிப்புகளை நாம பார்க்கலாம். இந்த இரட்சகன் என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா காப்பாற்றுகிறவன் என்று அர்த்தம். இரட்சகன் என்றால் காப்பாற்றுகிறவன் என்று அர்த்தம். நம்முடைய ஆண்டவரையும் நம்ம எப்படி கூப்பிடுறோம்? இரட்சகர்னு கூப்பிடுறோம். இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர் அர்த்தம், நம்மை மீட்கிறவர் அர்த்தம். இந்த மீட்பு, மீட்கிறவர் இந்த வார்த்தைகள் கூட நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகள் இல்ல. அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற வார்த்தை வந்து காப்பாற்றுதல். இந்த காப்பாற்றுதல்னா நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய ஆண்டவரை நம்ம இரட்சகராக, இயேசு கிறிஸ்துவ இரட்சகர் என்று சொல்லுகிறோம். அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அப்படி போல இந்த போவாசும் இந்த இடத்துல ஒரு இரட்சகனாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறான். அந்த போவாச பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் ஏன் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறேன்னா, ரூத்தின் இந்த சரித்திர புத்தகம், இந்த சரித்திரம், இந்த சம்பவங்கள் எல்லாம், வரலாற்றில் நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் நியாயாதிபதிகளுடைய காலப்பகுதியில் நடந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும். நியாயாதிபதிகளின் காலத்துல இஸ்ரவேல் மக்களை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து
காப்பாற்றுவதற்காக கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை அவர்களுக்கான இரட்சகனாக ஏற்படுத்துவார். பழைய ஏற்பாட்டுல நீங்க நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசிச்சா இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்க முடியும். எப்பெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய எதிரிகளால துன்புறுத்தப்படுகிறார்களோ, தொல்லைகளை அனுபவிக்கிறார்களோ, அப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடும் போது கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். அந்த நியாயாதிபதி அந்த மக்களை அவர்களுடைய துன்பங்களிலிருந்து மீட்பான், காப்பாற்றுவான். அவனுக்கு இரட்சகன் கூட வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சோ அந்த நியாயாதிபதியாகிய இரட்சகன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய துன்பங்களிலிருந்து விடுவித்து காப்பாற்றுவதற்காகவே கர்த்தரால் எழுப்பப்படுகிறவனாக இருப்பான். அது போலத்தான் ஆண்டவர் மிகுந்த துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நகோமியினுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட இரட்சகனாக இருக்கிற மனுஷன் தான் இந்த போவாஸ். அருமையான பெயர் போவாஸ். இந்த போவாஸை பற்றிய அறிமுக வார்த்தைகளை தான் இந்த வசனத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த குடும்பத்தை காப்பாற்ற வந்த இரட்சகனான இந்த மனுஷனை பத்தி இந்த வசனத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை 3 குறிப்புகள் மூலமாக 3 கேள்விகளை கேட்டு அதன் மூலமாக நம்ம சிந்திக்க போகிறோம். இதுல பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்க போகிறது. என்னென்ன குறிப்புகள்ல பார்க்க போகிறோம்? முதல்ல, இந்த மனிதன் யார், அவன் பெயர் என்ன? முதல்ல இந்த மனிதன் யார், அவனுடைய பெயர் என்ன? இப்ப இவன் யார் என்று சொல்லுகிற போதே அவனுடைய வம்ச வரலாறு பத்தியும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் இந்த முதல் குறிப்புல. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம கவனிக்க வேண்டியது. 2வது, இவனுக்கும் நகோமிக்கும் என்ன சம்பந்தம், அதை குறிச்சு பார்க்க போறோம். அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் எலிமலேக்கின் உறவுக்காரன்னு பார்க்கிறோம். அதை விரிவா நம்ம பார்க்கலாம். 3வது, இவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான். மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்கிற வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் எதை உணர்த்துகிறார்? இந்த 3 குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். இதன் மூலமாக போவாசை பற்றி வேதம் சொல்லுகிற காரியங்களை நாம சரியா புரிந்து கொள்வதற்கு முடியும். இனி இந்த 2வது அதிகாரம் முழுவதும் 4வது அதிகாரம் கடைசி வரையிலும் இந்த போவாஸ் நம்மோடு கூட பயணிக்க இருக்கிறார். அந்த போவாசை பத்தின சரியான புரிதலும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆவியானவர் அதனாலதான் இந்த வசனத்துல போவாசை முன்னிலைப்படுத்தி, இனி நீங்க அடுத்த வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரூத்துக்கும் நகோமிக்கும் நடந்த ஒரு உரையாடல், ரூத் போய் ஒரு வயல்வெளியில சேருகிறதும் அந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு முன்பதாக போவாசை இங்கு ஆவியானவர் அறிமுகம் செய்கிறார். ஆகவே இந்த போவாஸ் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது குறிப்பு, இந்த மனுஷன் யார், இவனோட பெயர் என்ன? இந்த 2வது கேள்விக்கு ரொம்ப ஈஸியா பதில் வசனத்திலேயே நமக்கு இருக்கு. இவனுடைய பெயர் போவாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் என்றால் பெலன் அல்லது வலிமை என்று அர்த்தம். போவாஸ் என்றால் பெலன் அல்லது வலிமை என்கிற அர்த்தமாக இருக்கிறது. சோ அத்தோட போதுமா, இந்த மனுஷன் போவாஸ்னு தெரியும், அதோட நம்ம நிறுத்திக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. இந்த போவாஸை பத்தி வேதம் என்ன சொல்லுது, அதை நம்ம நிச்சயம் கவனிக்கணும். இந்த போவாஸ் யார் என்பதை, இந்த மனுஷன் யார் என்பதை வேதம் சொல்லுகிறத நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அது பல உண்மைகளை நமக்கு விளக்குகிறது, நமக்கு பல பாடங்களையும் கற்றுத்தருகிறது. போவாசினுடைய பின்னணியத்தை நாம இப்ப பார்க்கலாம். இந்த முதல் குறிப்புகளுக்குள்ளாகவே போவாசினுடைய பின்னணியம் என்ன, அதாவது அவனுடைய வம்ச வரலாறு என்ன, இந்த போவாஸ் யாருடைய குமாரன், இவனுடைய வம்ச வரலாறு என்ன, இத பத்தி எல்லாம் இந்த ரூத் புத்தகத்தினுடைய 4வது அதிகாரத்துல விவரமாக எழுதப்பட்டுள்ளது. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்க உங்க வேதத்தை திருப்பி கவனிங்க. ரூத் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து கடைசி வரை 22வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், பாருங்க. ரூத் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. இந்த போவாஸ் யார், எந்த வம்சத்தான் என்பதை நம்ம சரியா புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் இதை பயன்படுத்தி இருக்கிறார். 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, யாரை நோக்கி? போவாசை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். எதற்கு சாட்சி? பின்னாடி நான் அதை விளக்குகிறேன். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாம் போவாசை இவ்விதமாக வாழ்த்துகிறார்கள். 12வது வசனம் பாருங்க. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். பாத்தீங்களா? அப்போ அவரு வம்ச வரலாறை பத்தி இவங்க சொல்லும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாங்கன்னா, உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது. இந்த பேரேஸ்ன்ற வார்த்தைய நீங்க கொஞ்சம் மனசுல வைங்க, பின்னாடி அதுவும் நம்ம பார்க்கலாம். 13வது வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அதாவது திருமணம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்ரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். இதெல்லாம் அங்க இருக்கிற பெண்கள் நகோமியை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள். சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தையும் சொல்றாங்க பாருங்க. அதாவது ரூத்தை எப்படி புகழ்கிறாங்க பாருங்க. ரூத் எப்படிப்பட்ட மருமகளா நகோமிக்கு இருந்திருக்கிறாள் என்பதை அவங்க சொல்றாங்க பாருங்க. உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். பாத்தீங்களா? ஊர் மக்கள் ரூத்தினுடைய வாழ்க்கைய பார்த்து, ரூத் நகோமிக்கு எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறான்றத பார்த்து, நகோமியினுடைய வாழ்க்கையில ரூத் எவ்வளவு முக்கியமானவளாக இருந்திருக்கிறான்றத பார்த்து அவங்க சொல்றாங்க. ரூத் எப்படி இருந்திருக்கிறா தெரியுமா? ஒரு நல்ல மருமகளா, 7 மகன்களை பார்க்கிலும் அருமையானவளாக ரூத் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, ரூத் நகோமியை அதிகமாக சிநேகித்திருக்கிறாள். அப்படி சொல்லி வாழ்த்திட்டு பாருங்க, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால், அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். சரிங்களா? அப்படி இந்த வம்ச வரலாறு எங்க அழகா போய் சேருது பாருங்க. இந்த ஓபேத் யாருன்னா, இந்த வசனம் சொல்லுது, தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அப்படின்னா இந்த ஓபேத் தாவீதுக்கு என்ன வேணும்? தாத்தா. நீங்க தொடர்ந்து பாருங்க. தாத்தானா ஓபேத் தாத்தானா, அப்போ இந்த போவாஸ் என்ன வேணும் தாவீதுக்கு? பாட்டியா? பாட்டனா? கொள்ளு பாட்டன், கொள்ளு தாத்தா. நம்ம சொல்லும் போது கொள்ளு தாத்தா, தாத்தா கொள்ளு தாத்தான்னு சொல்லுவோம். அப்ப அத பாருங்க. அப்ப இந்த லைனேஜ்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வம்ச வரலாறுல போவாஸ் எங்க நிக்கிறாருன்னு பாருங்க. தாவீதின் குமாரன்னு ஆண்டவரை சொல்றாங்க. அந்த தாவீதினுடைய கொள்ளு தாத்தாவாக இருந்தது யாருன்னா இந்த போவாஸ். உங்களுக்கு புரியுது அந்த போவாஸ் யாருன்னு? தொடர்ந்து அடுத்து பாருங்களேன். 18வது வசனத்திலிருந்து, ஏற்கனவே பேரேஸ்னு ஒரு பேரை ஞாபகம் சொன்னேன் பாத்தீங்களா? பேரேசுடைய சந்ததி வரலாறு. இந்த பேரேஸ் யாருன்னா யூதாவினுடைய குமாரன், யூதாவினுடைய மகன். அதனாலதான் யூதா வம்சத்துல ஆண்டவர் பிறப்பார்னு சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறுகிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். யூதாவினுடைய மகனாக இருந்த பேரேசினுடைய வம்ச வரலாறு. அந்த பேரேசினுடைய வம்ச வரலாறு பாருங்க எப்படி இருக்கு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாவை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை பெற்றான்,
போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். இப்படிதான் அந்த ஜீனியாலஜி, அந்த வம்ச வரலாறு நிக்குது. அப்போ போவாசினுடைய அப்பா பேர் என்ன? சல்மோன். 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா சல்மோன் போவாசை பெற்றான். இப்ப அப்பா பேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, சல்மோன் வச்சுக்கோங்க. மேலும் இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற போது இந்த போவாஸ் தாவீது ராஜாவினுடைய கொள்ளு தாத்தான்னு பார்த்துட்டோம், கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவாங்க. அப்ப ரூத் என்ன வேணும் தாவீது ராஜாவுக்கு? ஏயா அப்படி முழிக்கிறீங்க? கொள்ளு பாட்டி. இவர் கொள்ளு தாத்தானா, போவாஸ் கொள்ளு தாத்தானா, போவாசினுடைய ஒய்ஃப் தானே ரூத்து. அப்போ அவங்க கொள்ளு பாட்டி. உங்களுக்கு புரியுதா அந்த போவாஸ் யாரு, எங்க வர்றாருன்றத பாருங்க. இது ரொம்ப ஆச்சரியமானது. அது மட்டும் இல்ல, இந்த போவாச பத்தி இன்னும் நம்ம பார்க்கிற போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்று பட்டியலையும் இவர் இடம்பெற்றிருக்கிறார். மத்தேயு 1வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏற்கனவே இதே ரூத் புத்தகம் 4வது அதிகாரத்துல இந்த போவாசினுடைய அப்பா யாருன்னு பார்த்துட்டோம். போவாசினுடைய அப்பா பேர் சல்மோன், அம்மா பேரை அங்க சொல்லல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற விவரிக்கிற மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரத்துல போவாசினுடைய அப்பா யாரு அம்மா யாருன்றது முதற்கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். 1வது அதிகாரம் மத்தேயு முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. எந்த மனுஷனுக்குமே இவ்வளவு நீண்ட ஒரு வம்ச வரலாறு நீங்க பார்க்கவே முடியாது. அது ஆண்டவருக்கே உரிய ஒரு ரொம்ப சிறப்பு அம்சம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். அப்ப இந்த யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அந்த 12 பேர்ல ஒருத்தர் யூதா. அந்த யூதா கோத்திரத்துலதான் யார் பிறக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த யூதா கோத்திரத்துல, யூதா வம்சத்துல ஒருவனாக இருந்தவர் தான் இந்த போவாஸ். பாருங்க 3வது வசனத்துல, யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஏற்கனவே பாத்திரத்துல தாவீதை பெற்றான் வந்துச்சு, இங்க தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்த விடத்தில் சாலமோனை பெற்றான். அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்போ இவங்களுடைய அந்த ஜீனியாலஜியை பார்த்தா போவாசினுடைய அப்பா பேரு சல்மோன், அம்மா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? ராகாப் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது நமக்கு நல்லா தெரியும். யோசுவா முதல் 2 அதிகாரங்களை நம்ம பார்த்தோம்னா, யோசுவா எரிகோவை வேவு பார்க்கறதுக்கு வேவுக்காரரை அனுப்பும் போது அந்த வேவுக்காரர்களை பாதுகாத்து அனுப்பி வைத்த ஒரு வேசியினுடைய பேர் தான் ராகாப். அப்போ அனுப்பும் போதே அந்த சம்பவம்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் உங்களுக்கு தயவு செய்ததை போல நிச்சயமா நீங்க எங்களுடைய பட்டணத்தை மேற்கொள்ளுகிற போது எனக்கும் தயவு செய்யுங்க. அப்போ அந்த யோசுவாவின் மூலமாக ராகாபினுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த போவாஸ் யாருடைய பையன்னு பாருங்க. யாருடைய பையன்? யாருடைய பையன்? ராகாபினுடைய பையன். அப்ப இந்த லைனேஜ பாருங்க. போவாஸ்னு சாதாரணமா நம்ம பார்த்துட்டு போயிடக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்ம பண்ற தப்பு தான். போவாஸ்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அவருக்கு நல்ல செல்வம் தானே இருந்திருக்கிறாரு. ரொம்ப ஒரு நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னு என்ன சொல்றது, அவர் ஒரு வயல் நிலங்கள்லாம் வச்சு ஒரு பெரிய நிலக்கிழாரா இருந்திருக்கிறார், ரொம்ப செல்வந்தரா இருந்திருக்கிறார். அவ்வளவுதான், அதுக்கு மேல போறதே இல்லை. ஆனா யார் இந்த போவாஸ்? இந்த போவாஸுக்கு வேதம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? இன்னும் சில விஷயங்களை நம்ம பாக்குறோம் பாருங்க. அது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க இந்த போவாஸை குறிச்சு. இந்த போவாஸ் தாவீது ராஜாவினுடைய கொள்ளு தாத்தா, ரூத் தாவீது ராஜாவினுடைய கொள்ளு பாட்டி. இந்த போவாசினுடைய அப்பா பேரு சல்மோன், போவாசினுடைய அம்மா பேரு ராகாப்.
இந்த சல்மோன் யூதா வம்சத்துல யூதா வம்சத்து மனுஷன், இஸ்ரவேல். ஆனா அந்த ராகாப் புறஜாதியான ஒரு பெண். இப்ப இந்த புறஜாதியான பெண்ணுக்கும் யூதா வம்சத்தான சல்மோனுக்கும் பிறந்த பையன் தான் இந்த போவாஸ். உங்களுக்கு புரியுதா? பின்னாடி அப்ளிகேஷன்ல அதை நான் ஹிண்ட் பண்றேன் பாருங்க, அதை நான் உள்ள விளக்கமா சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா இந்த போவாஸ் யாரு, அப்பா அம்மா யாரு, இந்த போவாசினுடைய கொள்ளு பேரனா? அப்போ தாவீது கொள்ளு பேரன், இவர் கொள்ளு தாத்தானா அவரு கொள்ளு பேரனா சேரும். இதுதான் இந்த போவாச பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிற காரியங்கள். இந்த போவாஸ் யார் என்பது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுவரைக்கும் போவாசினுடைய இந்த வம்ச வரலாறை பற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம வாசிச்ச இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அருமையா ஒரு காட்சியை விளக்குகிறது, இந்த போவாஸ் யார் என்பதை. இந்த போவாச பத்தி தான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த முதலாம் வசனம் நம்ம பார்த்தோம்னா அங்க என்ன பார்க்கிறோம்? நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள, பாத்தீங்களா, இந்த போவாச தான் ஆவியானவர் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்ப முதல்ல இந்த போவாஸ் யாரு, அவருடைய பின்னணி என்னன்னு பார்த்திருக்கோம். இரண்டாவது, இந்த போவாசுக்கும் நகோமிக்கும் என்ன சம்பந்தம், இதான் ரெண்டாவது பார்க்க போறோம். ஏன்னா இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே பாருங்களேன், நகோமின்னு தான் ஆரம்பிக்கும். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமலேக்கின் உறவின் முறையில் என்று பார்க்கிறோம். இந்த வசனம் நேரடியா நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த போவாஸ் எலிமலேக்கின் உறவுக்காரனாக இருந்திருக்கிறான். இப்ப ஒரு கேள்வி கேட்கணும், எந்த விதத்தில் இவன் உறவுக்காரன்? இதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இத நம்ம இந்த ரபிகளினுடைய புத்தகங்கள்னு இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பாத்தீங்கன்னா என்சைக்ளோபீடியா, விக்கிபீடியா, அப்புறம் இந்த யூதர்களுடைய ரபிகள் அவங்களுடைய கதை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போவாசுக்கும் இந்த எலிமலேக்குக்கும் என்ன உறவு முறைங்கிறத பல காரியங்களை சொல்லிட்டே வர்றாங்க. ஆனா நம்ம எங்கேயுமே போய் குழம்ப வேணாம். இந்த போவாஸ் எலிமலேக்குக்கு என்ன உறவு முறையான் என்பதை இதே ரூத் புத்தகமே நமக்கு விளக்குகிறது. 4வது அதிகாரம், ரூத் 4வது அதிகாரம் 3வது வசனம். அது அப்படியே இந்த காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் ஆகி போய் இந்த 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா போவாஸ் இன்னொரு சுதந்திரவாளி ஒருத்தர் இருப்பான், அவனோட பேசுவான். அவன் பேசும்போது பாருங்களேன், இந்த 4வது அதிகாரம் 3வது வசனத்துல, அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, போவாஸ் மற்றொரு சுதந்திரவாளியை நோக்கி, எலிமலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு. அங்க போவாஸ் எலிமலேக்க எப்படி என்ன விதமான உறவு முறை சொல்லுகிறான்னா, நம்முடைய சகோதரன் என்று அவன் குறிப்பிடுகிறத பாக்குறோம். நேரடியாகவே இந்த வார்த்தையில் அதை பாக்குறோம். சோ போவாஸ் எலிமலேக்கினுடைய சகோதரனாக இருந்திருக்கிறான் என்று நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இந்த போவாஸ் சாதாரண ஒரு உறவுக்காரனாக மட்டும் இருக்கல, எலிமலேக்கின் குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அந்த ஆபத்துல அவர்களுக்கு துணை நின்று உதவக்கூடிய மிக நெருங்கிய இரத்த சம்பந்தமான உறவுக்காரனாகவும் இருந்திருக்கிறான். ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, கிங்ஸ்மேன். கிங்ஸ்மேன், KINSMAN, கிங்ஸ்மேன் ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட உறவினனாக இந்த போவாஸ் இருந்திருக்கிறான். அதாவது அந்த குடும்பத்தினுடைய துன்பங்கள் இருந்து அவர்களை விடுவிக்கிற உறவுக்காரனாக. இந்த கிங்ஸ்மேன் என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ரிடீமர். REDEMER, ரிடீமர். ரிடீமர்னா என்ன அர்த்தம்னா மீட்பன் அர்த்தம். அந்த வார்த்தைக்கான சரியான அர்த்தம் மீட்கும் உறவுக்காரன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா மீட்கும் உரிமை கொண்டவன், மீட்கும் உரிமைக்காரன். அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். லேவியர் ஆகமத்தினுடைய புத்தகம் 25வது அதிகாரம் 25வது வசனம். லேவியர் ஆகமம் 25வது அதிகாரம் 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல காரியங்களை கட்டளையிடுகிறார். அதுல முக்கியமா இதை கவனிங்க, உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணி ஆட்சியிலே
சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். 2 பேரும் இஸ்ரவேலர்கள் தான். ஒருத்தர் ரொம்ப தரித்திரப்பட்டுட்டான், அதனால தன்னுடைய நிலத்தை விற்க போது அதே தன்னுடைய சகோதரன், அங்க வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்காரு பாருங்க, இனத்தான் ஒருவன் வருதா. அதுக்கு ஆக்சுவலா ஹீப்ரு வேர்டு, எபிரேய வார்த்தை என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னா மீட்கிறவன் அர்த்தம். மீட்கிற சகோதரன், மீட்கிற உறவுக்காரன் என்று அர்த்தம். சோ மீட்டுக் கொள்ளும் உரிமையுள்ள ஒரு இனத்தானை குறிக்கக்கூடிய மீட்கும் உரிமைக்காரன் அல்லது மீட்கும் உறவினன் என்கிற அர்த்தத்துல அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த போவாஸ் எலிமலேக்குக்கு அப்படிப்பட்ட உறவுக்காரனாக இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ரொம்ப நெருங்கிய இரத்த சம்பந்தமான சகோதரனாக இருந்திருக்கிறான். அவர்களுடைய துன்பங்கள்ல அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மீட்கும் உரிமைக்காரனாக, மீட்கும் உறவினனாக இருந்திருக்கிறான். இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் இந்த போவாஸ்க்கு வந்து ரட்சகனான போவாஸ்ன்னு நான் அழைக்கிறேன்னு? ஏன் அவனுக்கு ரட்சகனான போவாஸ்ன்னு கூப்பிடுறேன்னா, அப்படிப்பட்ட உரிமை உடையவனாக இந்த போவாஸ் இருந்திருக்கிறான். இதத்தான் இந்த புத்தகம் முழுசுலையும் நம்மால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, இந்த போவாஸ் வந்து இந்த மீட்கும் உரிமை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை பல இடங்கள்ல இந்த வேத புத்தகத்துல நம்ம பார்க்கலாம். ரூத் புத்தகத்துல அதையும் சிலதை பார்க்கலாமே. முதல்ல நகோமி ரூத்திடம் விலக்கி இருக்கிற காரியங்களை பார்க்கலாம். ரூத் வந்து ஒரு வயல்வெளிக்கு போயிட்டு அங்க கதிர்கள் எல்லாம் பெருக்கி கொண்டு மறுபடியும் தன்னுடைய மாமியை வந்து சந்திக்கிற போது அவங்க பேசுவாங்க. அப்போ நகோமி கேட்பா, நீ எந்த நிலத்துக்குப்பா போயிட்டு வந்த? நீ போயிட்டு வந்த நிலத்தினுடைய எஜமான் யாருன்னு கேட்கும் போது ரூத் சொல்வா, போவாஸ் என்பவருடைய நிலத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்ப நகோமி இந்த போவாஸ் யார் என்பதை பத்தி சொல்றத நம்ம பார்க்கலாம். ரூத் 3வது அதிகாரம் 9வது வசனம். ரூத் 3வது அதிகாரம் 9வது வசனம். சாரி, ரூத் 2:20. அது முன்னாடி பார்க்கலாம். ரூத் 2:20. அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அதாவது ரூத்தை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். உண்மையிலேயே அங்க பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தை ஆதரிக்கக்கூடிய 2 பேர் இருந்திருக்கிறாங்க. போவாஸை விட நெருங்கிய இன்னொரு உறவினனும் இருந்திருக்கிறான். அந்த 2 பேர்ல ஒருத்தன் இந்த போவாஸ் என்பதை நகோமி ரூத் கிட்ட சொல்லுகிறார். அடுத்த அதிகாரம், அந்த 3வது அதிகாரத்துல ரூத் வந்து போவாஸ் கிட்ட பேசும்போது அதை குறிச்சு தன்னுடைய மாமியார் சொன்னதை சொல்லுவா பாருங்க. ரூத் 3:9. இப்பதான் 3:9 பாருங்க. நீ யார் என்று கேட்டான். போவாஸ் வந்து ரூத்தை பார்த்து கேட்ட கேள்விக்கு அவள், நான் உம்முடைய அடியாள் ஆகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றால். இந்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுதந்திரவாளி அப்படின்னா மீட்கும் உரிமை உள்ளவன், உரிமை கொண்டவன் என்பது அர்த்தம். அடுத்து 2 பார்த்துட்டோமா? நகோமி ரூத்துட்ட சொன்னது, ரூத் போவாஸ்ட சொன்னது. போவாஸ் ரூத்து கிட்ட சொன்னதை பாருங்க. அதே 3வது அதிகாரம் 12வது வசனத்துல, நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். இப்போ போவாஸ் வந்து ரூத்துட்ட சொல்றான், உண்மைதான், நான் சுதந்திரவாளி தான் என்பதை போவாஸும் ஒப்புக்கொள்ளுகிறான். இப்ப 4வது யாரை பார்க்க போறோம்? அந்த போவாஸ் வந்து இன்னொரு உறவுக்காரன் சொல்றான் பாருங்க. 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ரூத் 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது அவன் அந்த மற்றொரு சுதந்திரவாளியை நோக்கி, எலிமலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும், அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். பாத்தீங்களா? இப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த 2 சுதந்திரவாளி, இந்த 2 உரிமை கொண்டவன்.
அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? நீயும் நானும் தான்பா இதுக்கு உரிமை உடையவர்கள், நீ இத மீட்டுக் கொள்ளுகிறாயா சொல்லு, நீ மீட்டுக் கொள்ளுகிறன்னா சரி, இல்லடா சொல்லு, நான் மீட்டுக் கொள்ளுகிறேன். இப்ப இவங்க 2 பேருடைய கான்வர்சேஷன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பல தடவை இந்த 4வது வசனத்துல மட்டும் மீட்டுக் கொள்ளுதல்ன்ற வார்த்தை வருது, சுதந்திரவாளின்ற வார்த்தை வருது. இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறதுனா, இந்த போவாஸ் நகோமியினுடைய இந்த துன்பத்திலிருந்து அவளை மீட்கும் உறவுக்காரனாக இருந்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். புரியுதா? அப்ப எந்த விதத்துல இந்த போவாஸ் உறவுக்காரன்னா, அவன் எலிமெலேக்கினுடைய சகோதரனாக இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த குடும்ப துன்பத்தை அனுபவிக்கிற போது அந்த துன்பத்திலிருந்து மீட்கக்கூடிய உரிமையுள்ள, மீட்கும் உரிமைக்காரனாக, மீட்பின் உறவினனாக இருந்திருக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் 2 குறிப்பு பார்த்திருக்கிறோம். இந்த மனுஷன் யார், அவர் பேர் என்னன்னு பார்த்திருக்கிறோம். போவாஸ், அவனுடைய வம்ச வரலாறை பார்த்திருக்கிறோம். 2வது குறிப்பு, இந்த போவாஸுக்கும் நகோமிக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்திருக்கிறோம். எலிமெலேக்கினுடைய சகோதர உறவு முறை கொண்டவன், நகோமியினுடைய குடும்பத்துக்கு வந்திருக்கிற துன்பத்திலிருந்து அவர்களை மீட்கும் உறவுக்காரனாக இருக்கிறான் என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். புரியுதாங்க உங்களுக்கு இந்த போவாச பத்தி? இப்ப 3வது காரியம் பார்க்கலாம். இவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான்? அது 2வது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லுகிறது. அந்த மிகுந்த ஆஸ்தின்னொடனே நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, அவன் பெரிய பணக்காரன், சாதாரணமாக அப்படிதான் நினைச்சிட்டு போயிருவோம். அது உண்மையும் கூடத்தான். அவன் மிகுந்த செல்வந்தனாக, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக, ரொம்ப பணக்காரனாக இருந்திருக்கிறான், அது மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தான்னு சொல்லுகிறதினுடைய பின்னணியம் என்ன? அது அந்த ஒரு வசனத்தை மட்டும், அந்த 2 வார்த்தைகளை மட்டும் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அந்த 2வது அதிகாரத்துல இருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் வைத்து அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கணும். மிகுந்த ஆஸ்திக்காரன் என்கிற இந்த வார்த்தை எதை உணர்த்துகிறது என்றால், நேரடியாகவே அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. போவாஸ் நகோமியின் துன்பத்திலிருந்து அவளை விடுவிக்கவும், இப்ப நகோமி மட்டும் இல்ல அந்த குடும்பத்துல, நகோமியோட கூட சேர்ந்து ரூத்தும் இருக்கிறான். அப்ப நகோமியினுடைய துன்பங்களிலிருந்து அவளை விடுவிக்கவும், ரூத்தின் தேவைகளை சந்திக்கவும் எல்லா விதத்திலும் தகுதியானவனாக இருந்திருக்கிறான் என்பதையே இந்த வார்த்தைகள் விளக்குகின்றன. நகோமிய அவளுடைய துன்பத்திலிருந்து விடுவிக்கணும், அதே சமயத்துல நகோமி கூட இருக்கிற ரூத்தின் தேவைகளையும் சந்திக்கணும். இப்படி இந்த விடுவிக்கிறதும் இந்த தேவைகளை சந்திக்கிறதும் இந்த எல்லா காரியத்தையும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாக போவாஸ் மட்டுமே இருந்திருக்கிறான். ஏன்னா நீங்க 4வது அதிகாரம் வாசிக்கும் போது போவாஸை விட இன்னொரு உறவுக்காரன் ஒருத்தர் இருந்திருக்கான் பாருங்க, சுதந்திரவாளி. அவங்கிட்ட போய் நீ நிலத்தை வாங்கிக்கிறியான்னு கேட்கும் போது நான் வாங்கிக்கிறேன். ஆனா ரூத்தை திருமணம் செய்யணும்னு சொல்லும்போது என்ன செய்வான் தெரியுமா? மாட்டேன்றான், என்னால முடியாதுன்றான். அப்ப அதுல அவன் தகுதி இல்லாதவனா போயிடுறான். இந்த 2 காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதியுடைய நபராக இந்த போவாஸ் மட்டுமே இருக்கிறான். அதத்தான் இங்க இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நகோமி எலிமெலேக்கின் வயல் நிலங்களை விற்கும் போது அதை வாங்கக்கூடியவனாக இந்த போவாஸ் இருந்திருக்கிறான். அதுக்கான பண வசதி எல்லாம் கொண்டவனாக இருந்திருக்கிறான். ஏற்கனவே நம்ம வாசிட்டோம், ரூத் 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள்ல அந்த இன்னொரு சுதந்திரவாளியை பார்த்து, நீ மீட்டுக்கொள்ள கூடுமானா நீ மீட்டுக்கொள், இல்லாவிட்டால் எனக்கு சொல், அதை நான் மீட்டுக் கொள்ளுகிறேன். அவன் கடைசியில் அந்த 4வது வசனம், ரூத் 4-4வது வசனம் கடைசியில பாத்தீங்கன்னா, நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். சரிங்களா? அப்ப நகோமி விக்கிற அந்த நிலத்தை வாங்கக்கூடியவனாகவும் அவன் இருந்திருக்கிறான். அதே அவன் சொன்ன விதத்திலேயே நகோமிட்ட இருந்து அதை வாங்கவும் செஞ்சிட்டான். 4வது அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன்
என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. பாத்தீங்களா, எல்லாருக்கும் முன்பாக அந்த எலிமலேக்கு மற்றும் மக்லோன் கிளியோனுடைய அந்த நிலத்தை எல்லாம் வாங்கினவனாக அவர் இருக்கிறான். இப்ப வாங்கினா சும்மா வாங்கியிருக்க மாட்டான். அந்த நிலத்துக்கு என்ன கிரய தொகை இருந்திருக்குமோ அதை நகோமிக்கு கொடுத்திருப்பான். உண்மையிலேயே நகோமிக்கு அது பெரிய ஒரு உதவியாக அந்த நேரத்துல இருந்திருக்கும். சோ அப்படி நகோமியினுடைய துன்பத்திலிருந்து மீட்கக்கூடியவனாக இந்த போவாஸ் தகுதி உள்ளவனாக இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, ரூத் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்த்தோம்னா, அப்பொழுது போவாஸ் அது ஏற்கனவே பார்த்துட்டோம். போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் நான் வாங்கி கொண்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி. அப்ப சொத்தையும் வாங்கியாச்சு. அடுத்து ரூத்தை திருமணம் செய்து கொள்வதற்கும் அவன் தான் தகுதியானவன், இன்னொருத்தனால முடியாதுன்னு சொல்லிட்டான். ரூத் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க. ரூத் 4வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அதை மட்டும் வாங்க முடியாது, ரூத்தையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதுக்கும் உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கிறான். இன்னொரு சுதந்திரவாளி என்ன செய்யறான்? அது என்னால முடியாது, ரூத்தை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அதுக்கு அவன் காரணம் என்ன சொல்றான்னா, என்னுடைய சுதந்திரம் அற்று போகாதபடிக்கு. அதுக்கான விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த காரணத்தை சொல்லி என்னால முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா அதே சமயத்துல போவாஸ் என்ன செய்யறான்னா, ரூத்தை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறான். அதற்கும் அவன் மட்டுமே தகுதியுடையவனாக இருந்திருக்கான். 4வது அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரர்களுக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான், அதாவது போவாஸ் ஆகிய நான், மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு நீங்கள் இன்றைய தினம் சாட்சி என்றான். பாத்தீங்களா? அப்ப மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்பது எதை அங்க விளக்குகிறதுனா, நகோமியினுடைய குடும்பம் அனுபவித்த அந்த துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறதுக்கும் ரூத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கும் தகுதியுள்ள ஒரே நபராக இருந்த ஒரு மனுஷன் இந்த போவாஸ் என்பதை அது நமக்கு விளக்குகிறது. இப்படி போவாஸ் நகோமியின் துன்பத்திலிருந்து நகோமியை விடுவித்தது மட்டும் இல்லாம ரூத்தின் தேவைகளை சந்திப்பதற்காக ரூத்தை திருமணம் செய்து இந்த குடும்பத்தை மீட்கக்கூடிய மீட்பின் உறவினனாக, இரட்சகனாக, அதற்குரிய எல்லா தகுதிகளையும் கொண்டவனாக இருந்திருக்கிறான் என்பதைத்தான் அந்த வார்த்தைகள் நமக்கு விளக்குகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமான செயல்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்ப துன்பத்தோட நகோமியும் ரூத்தும் இப்போ பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. அங்க வந்து சேர்ந்த அந்த இடத்துல இது எத்தனை பெரிய ஆறுதலா நகோமிக்கும் ரூத்துக்கும் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டேன். இதெல்லாம் தான் 2வது அதிகாரத்துல இருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் நடந்த சம்பவங்கள் பரிசுத்த ஆவியானவரால் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பறவையின் கண்ணோட்டத்தோடு இந்த போவாஸ் யார், அவன் என்னெல்லாம் செய்திருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன், இந்த குடும்பத்துக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்கிற அந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் எதை உணர்த்துகிறார், இதெல்லாம் இந்த வசனத்தை ஒரு அறிமுக வசனமாக கொண்டு இந்த 3 அதிகாரத்தையும் பறந்து நாம் பார்த்திருக்கிறோம். பலவிதமான துன்பங்கள்ல துவண்டு போயிருந்த நகோமிக்கும் ரூத்துக்கும் இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட இரட்சகனாக இந்த போவாஸ் இருந்திருக்கிறான் என்பதை தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இது ஒரு அறிமுக வசனம். 3 குறிப்புகள்ல நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இந்த மனுஷன் யார், அவன் பேர் என்ன, அவனுடைய வம்ச வரலாறு என்ன,
இதை பத்தி பார்த்தோம். இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம், எந்த விதத்துல இவன் உறவினன், இவன் மீட்கும் உறவினன். மூணாவது, இவன் எப்படிப்பட்டவன், இவன் மிகுந்த ஆஸ்திக்காரன். சொத்து பணம் இருக்கிறது மட்டும் இல்ல, எல்லா விதத்திலையும் இந்த குடும்பத்தை மீட்டு ஆதரிக்கக்கூடிய ஒரே தகுதி உள்ள மனிதனாக அப்போ அங்க பெத்லகேம்ல இருந்தது போவாஸ் மட்டுமே. சரிங்களா? இவ்வளவு அழகா இந்த வசனத்துல ஆவியானவர் இதெல்லாம் நமக்கு விளக்கி இருக்கிறார். சரி, இந்த செய்தி சில பயன்பாடுகளோடு முடிக்கலாம். 3 பயன்பாடுகளை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். முதலாவது பயன்பாடு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? முதலாவது, இந்த போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்துக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிற பெரிய வேத வல்லுநர்கள் எல்லாம் இதை விளக்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி இந்த போவாஸ் நகோமியின் துன்பத்திலிருந்து அவளை விடுவிக்கவும் ரூத்தின் தேவைகளை சந்திக்கவும் எல்லா விதத்திலும் தகுதியான இரட்சகனாக இருந்தானோ, அதை போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்கு எல்லா விதத்திலும் தகுதியானவராக இருக்கிறார். அன்னைக்கு சூழ்நிலையில போவாஸ் மட்டுமே அந்த குடும்பத்தின் துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு தகுதியுள்ள ஒரே நபராக இருந்திருக்கிறார். போவாச ஆண்டவரோடு ஒப்பிட்டு பேசுகிறவர்கள் இதை முன்னிறுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து மட்டுமே தம்முடைய மக்களை பாவங்களிலிருந்து விடுவிக்க கூடியவராக, அதற்குரிய எல்லா தகுதிகளையும் கொண்டிருக்கக்கூடியவராக இயேசு மட்டுமே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படி இந்த போவாச எலிமலேக்கின் குடும்பத்தை மீட்பதற்காக ஒரு இரட்சகனாக ஆண்டவர் பயன்படுத்தினாரோ ஏற்படுத்தினாரோ, அதுபோல தம்முடைய மக்களை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் இரட்சகராக ஏற்படுத்தி இருக்கிறார். நிறைய ரிசம்பிளன்ஸ் வரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் போவாசுக்கும். நீ இந்த அதிகாரங்கள் எல்லாம் நம்ம விவரமா படிக்கும் போது அந்த ஒற்றுமைகளை நம்ம பார்க்க முடியும். அதுல முக்கியமான ஒற்றுமையை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த போவாஸ் பல விதங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இருந்திருக்கிறான். இந்த போவாசினுடைய குணநலன்கள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அடுத்து பார்க்க போறோம். அவனுடைய குணநலன்கள் அவ்வளவு நல்ல குணநலன்கள். அருமையான மனுஷனா இருந்திருக்கிறான். நல்ல பக்திக்குரிய மனுஷனா, நல்ல ஆண்டவருடைய பிள்ளையா, எல்லாரையும் ஆதரிக்கிறவனா, வேலை செய்கிறவங்களை ரொம்ப மதிச்சு கனப்படுத்தி இருந்தக்கூடியவனா, அது மட்டும் இல்ல ஊரார் மத்தியில நல்ல பேர் வாங்கின ஒரு மனுஷனா. இப்படி போவாசுடைய நல்ல குணங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு போவாஸ் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாதிரியாக இருந்திருக்கிறத இங்க நாம பார்க்கிறோம். பாவிகளை மீட்பதற்கான ஒரே இரட்சகராக இயேசு கிறிஸ்து மட்டுமே இருக்கிறார் என்பதை போவாசினுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. இரண்டாவது, இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய மக்களை ஒருபோதும் முற்றாக கைவிட்டு விடுகிறதில்லை. முற்றாக கைவிட்டு விடுகிறதில்லைன்னா அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள்லேயே அவர்கள் வாழ்ந்து அழிந்து போக விட்டு விடுகிறதில்லை. ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு சகாயம் செய்யும் இரட்சகனை அனுப்புவார். அது இஸ்ரவேல் நாடாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்கே அது தேவையா இருந்தாலும் சரி, அல்லது இந்த எலிமலேக்கின் வீட்டுக்கு தேவையாக இருந்தாலும் சரி, ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் இரட்சகனை அனுப்பக்கூடியவராக கர்த்தர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் தம்முடைய மக்களை முற்றாக கைவிடுகிறதில்லை என்று நாம பார்க்கிறோம். இப்படித்தான் எலிமலேக்கின் குடும்பம் அன்றைக்கு காக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதே கர்த்தர் தான் இன்னைக்கும் அவருடைய மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்மையும் காப்பாற்றுகிற அவர் தான். எல்லா துன்பங்கள், எல்லா வேதனைகள், எல்லா சோர்வுகள், இதுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். இன்னைக்கு வாசிச்ச அந்த சங்கீதம் 56 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க சங்கீதக்காரன் பாடுகிறான், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன், உம்மை நம்புவேன். ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பிக்கிறான். எனக்கு எப்போ பயம் வருதோ, எப்ப நான் ஆபத்துல இருக்கிறேன், ரொம்ப கடுமையான சூழ்நிலைகள், சவால்கள், எதிர்ப்புகள் இதெல்லாம் வருகிற போது நான் யாரை நம்புவேன்? அவன் மட்டும்தான் நம்புவேன் ஆண்டவரை.
ஏன் அவரை மட்டும் நம்ப முடியும்? ஏன்னா அவர் மட்டும்தான் காப்பாற்றக்கூடியவர். எந்த மனுஷனை அதை நம்ப முடியுமா? நான் ரொம்ப ஆபத்துல இருக்கிறேன், எந்த மனுஷனை நான் நம்புவேன்? மனுஷனை நம்புகிறதற்கு அவன் எம்மாத்திரம்னு வேதம் கேட்குது. அவன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதன்னு வேதம் சொல்ல. அவனுடைய சூழ்நிலையில அவன் கைவிரிச்சிடுவான். ஒருவேளை ரொம்ப இந்த நேரத்துல இவன் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு நம்ம ரொம்ப நம்பிக்கிட்டு இருப்போம். கடைசியில பார்த்தா அந்த மனுஷன், ஐயோ என் சூழ்நிலையே எப்படி இருக்கு, நான் எப்படிங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு கைவிட்டுருவோம். ஆனா எந்த நேரத்திலையுமே கைவிடாதவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய மக்களை முற்றாக கைவிட்டு விட மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய மக்களை அழிவின் பாதையிலேயே விட்டு அழித்து விட மாட்டார். ஏற்ற நேரத்தில், அந்த ஏற்ற நேரம் எதுன்னு அவருக்கு தெரியும். இப்ப இந்த நகோமியினுடைய குடும்பத்தை பாருங்க, 10 வருஷம் மோவாப்ல இருந்து வாயு வார்த்தையில சொல்ல முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு இங்க இப்ப பெத்லகேமுக்கு வந்த போது வேதத்தில் நம்ம பாக்குறோம்ல, அவர்களுடைய சுக வாழ்க்கை துளிர்த்ததுன்னு பாக்குறோம்ல, அது மாதிரி அவர்களுடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. யார் மூலமாக கர்த்தர் அதை செய்கிறார்? இந்த போவாசின் மூலமாக செய்கிறார். உங்களுக்கு அதை பார்க்க முடியுதா? ஏற்கனவே தேசத்தை கர்த்தர் சந்தித்து விட்டார். கர்த்தர் தம்முடைய மக்களை சந்தித்து ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த தேசம் அன்னைக்கு சந்திக்கப்பட்டது. 10 வருஷம் பஞ்சத்துல வாழ்ந்த தேசம் தான், கர்த்தருடைய துன்பங்களை அனுபவித்த தேசம் தான். ஆனா கர்த்தர் முற்றாக அந்த தேசத்தை கைவிடல. அந்த தேசத்தை சந்தித்தார், அந்த தேசத்தின் தேவைகளை சந்தித்தார். நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தினார். இந்த குடும்பத்துக்கும் ஆண்டவர் நான் இருக்கிறேங்கிறத உணர்த்துகிறார். அவர்கள் அனுபவித்த அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலையும், அத்தனை வேதனைகளுக்கு மத்தியிலையும், அத்தனை பாடுகளுக்கு மத்தியிலையும், அத்தனை நிந்தனைகளுக்கு மத்தியிலையும், போன வாரமே நம்ம பார்த்தோம்ல, சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க. அத்தனை நிந்தனைகளுக்கு மத்தியிலையும் கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். போவாஸ் என்னும் இரட்சகனை எழுப்பி அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். இப்படி தாங்க கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். வேதம் சொல்ற மாதிரி நாம நிக்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற சகாயராக அவர் நம்ம கூட இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார். நம்முடைய துன்பங்கள்ல நமக்கு உதவி செய்யக்கூடிய உற்ற நண்பனாக, தோழனாக, நல்ல தகப்பனாக அவர் நம்ம கூட இருக்கிறார். ஒருபோதும் மறந்துடாய். அதனால எப்பவுமே நாம நம்முடைய வாழ்க்கையில கடுமையான சூழ்நிலைகள் மத்தியில போகும்போது நம்முடைய நம்பிக்கை முழுவதும் எங்க இருக்குன்னா ஆண்டவர் மேல இருக்கும். கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். துதித்து பாடிட பாத்திரமே அந்த பாட்டு பாடணுமே, அந்த பாட்டுல ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் பாருங்களேன், கடந்த நாட்களில் கண்மணி போல் என்னை பாதுகாத்தீர். அவர் தான் பாதுகாத்தார். இந்த வனாந்திர யாத்திரையிலும் யார் என்ன பாதுகாக்க போகிறார்? ஆண்டவர் தான் பாதுகாக்க போகிறார். அப்ப அவரை நம்புவதை விட்டுட்டு கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லாம மனுஷங்க மேலையும் உலக காரியங்கள் மேலையும் கண்ணு போகிற போதுதானே அங்க பிரச்சனைகள்லாம் வருது. அது விசுவாசத்துக்கு அழகா? உங்க விசுவாசம் எப்ப உறுதிப்படும்? நீங்க உங்களுடைய விசுவாசத்தினுடைய மெய்த்தன்மை எப்போ? இப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலைகள்ல நிச்சயமாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார். பாருங்க, இதெல்லாம் சும்மா வேதத்தில் எழுதி வைக்கப்படல, நமக்கான பாடங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த துன்பத்துக்கு மத்தியில் இருந்த அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் பாராட்டுற இரக்கத்தை பாருங்க. அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நமக்கும் இரக்கம் பாராட்டுவார். அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க, அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவரை நம்புங்க, அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். 3வது பயன்பாடு, ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தை பாருங்க. ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்துல அவர் புறஜாதிகளுக்கும் இடம் கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தில் புறஜாதிகளும் எப்பொழுதும் இருந்திருக்கிறார்கள்ன்றத போவாசினுடைய வம்ச வரலாறு நமக்கு விளக்குகிறது. போவாசினுடைய அப்பா ஒரு யூதன், போவாசினுடைய அம்மா ஒரு புறஜாதி பெண். ஒரு யூதனுக்கும் ஒரு புறஜாதி பெண்ணுக்கும் பிறந்த ஒரு மனிதன் தான் இந்த போவாஸ். இந்த போவாசினுடைய
கொள்ளு பேரன் தான் தாவீது அரசன். தாவீதினுடைய வம்சத்துல வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் கர்த்தர் தம்முடைய மீட்பின் திட்டத்தின் மூலமாக அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். சரிங்களா? போவாசினுடைய அம்மா ராகாப் ஒரு புறஜாதி பெண். போவாசினுடைய மனைவி யாரு? அம்மாவும் ஒரு புறஜாதி பெண். போவாசினுடைய மனைவி ரூத், அதுவும் ஒரு புறஜாதி பெண். நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த யூத மாதிரி நெருப்பு கொலி பூமிக்குள்ள மண்டையை விட்டுட்டு உலகமே இருண்டு போச்சான்னு சொல்ற மாதிரி ரட்சிப்பு எங்களுக்கு மட்டும்தான், ஆண்டவர் எங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. இன்னும் ஒரு கூட்டம் இங்க இருக்கு. நாங்க தான் அந்த 1,44,000 பேர், எங்களை தவிர ஒருத்தன் கூட பரலோகத்துக்கு வர முடியாது, நீங்களாம் லைன்ல இல்லன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம். வேதம் இங்க என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் தம்முடைய மக்களை சந்திக்கிறார். அவருடைய மக்கள்ல யூதர்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, புறஜாதி மக்களும் இருந்திருக்கிறார்கள். ஏதோ புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்து மரித்த பிறகு, அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை சொன்ன பிறகு, புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலனாக பவுல் ஏற்படுத்தப்பட்ட பிறகு சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு போய் அதன் மூலமாக புறஜாதிகள் ஆண்டவர் விசுவாசித்ததுனால புறஜாதிகள் சேர்க்கப்படல. புரியுதா நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு? எங்க இருந்தே வருது பாருங்க அந்த திட்டம். ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சு, உன் மூலமாக என்னுடைய சந்ததியை இந்த உலகத்துல நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லுகிற போது அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்ன? உன் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை கொண்டு கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அன்றைக்கு காக்கப்படுகிறார். ராகாப் அன்றைக்கு சரீர பிரகாரமாக காக்கப்பட்டது மட்டுமல்ல, இன்ன வரைக்கும் பேசப்படுறோம். ராகாபினுடைய அந்த நிலை எப்படி மாற்றப்பட்டுச்சு பாருங்க ஆண்டவருடைய கிருபையாக. அப்ப போவாசினுடைய அம்மாவும் சரி, போவாசினுடைய மனைவியும் சரி ஒரு புறஜாதி பெண். கர்த்தருடைய மீட்பின் திட்டத்தில் அவர் புறஜாதிகளையும் எப்பொழுதும் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் மட்டும் அந்த திட்டத்துல இஸ்ரவேலர்களை மட்டும் வச்சிருந்தா நீங்களும் நானும் எங்க போறது? அப்பெல்லாம் இன்னைக்கு நம்ம பவுல் ரோமருக்கு எழுதுற நிருபத்தில் அவர் சொல்றாரு பாத்தீங்களா, நீ காட்டு ஒலிவ மரம், உன்னைய கொண்டு வந்து நல்ல ஒலிவ மரத்துல அவர் சேர்த்து வச்சிருக்கிறாரு. நீ இதை நினைச்சு உன்னை தாழ்மைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை விட்டுட்டு நல்ல ஒலிவ மரமா மாறிட்டேன்னு ஆட்டம் போடாத சொல்றாரா இல்லையா பவுலங்க? அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளை நினைச்சு, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அந்த ரட்சிப்பை நினைச்சு ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்னு யோசிச்சுப்பாரு. ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த மீட்பின் திட்டத்திற்குள்ளாக பிரஜாதிகளாக இருந்த கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்து அவருடைய கிருபையை ருசி பார்க்க வச்சார்னா அதுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். அதுக்கு நன்றி உள்ளவர்களா வாழ்றீங்களா நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு நீங்க சிந்திக்கிறீங்களாங்க? நாங்க விசுவாசிகள், நாங்க கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற நீங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் சிந்திக்கிறீங்களா? உங்க மனசுல இதெல்லாம் இருக்கா? வேதத்தை வாசிக்கிற போதெல்லாம் இந்த விதமான சிந்தனைகளால உங்களுடைய எண்ணங்கள் ஆட்கொள்ளப்படுகிறதா? ஒருபோதும் தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரேன்னு நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது மட்டும் இல்லாம அவருக்கு மகிமையா வாழ்கிறீர்களா? வாழ்றீங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லன்னா வாழுங்க, அவருக்கு மகிமையா வாழுங்க. அதே சமயத்துல இங்க யாராவது இன்னும் மனம் திரும்பாம இருந்தா நீங்க பாருங்க, எப்படி இந்த போவாஸ் ஒரே ரட்சகனாக அந்த குடும்பத்துக்கு இருந்தானோ அதே மாதிரி எல்லா பாவிகளுக்குமான ஒரே ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த செய்தியில நீங்க கேட்டீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோமா இல்லையா? மேல வானத்திலும் கீழே பூமியிலும் வேற எங்க நீங்க போய் தேடினாலும் இயேசு என்கிற அந்த நாமம் இல்லாம, அந்த நாமத்தை தவிர வேற எங்கேயுமே ரட்சிப்பு இல்லை. ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கறீங்க. நம்பி கவனிங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்க பாவத்துல இருந்து நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை அவர் இடத்துல வந்திருக்கிறீங்களா? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு.
உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஒரே ரட்சகர், ஒரே மீட்பர். உங்க பாவத்திலிருந்தும் உங்களுடைய நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் நரகத்திலிருந்தும் உங்க ஆத்துமாவை காப்பாற்றக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நீங்க அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரிடத்துல உங்க பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பினா அந்த ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். புரியுதா? காலம் தாழ்த்தாதீங்க, நாட்களை வீணடிக்காதீங்க. இப்பவே வாங்க ஆண்டவர்கிட்ட அவர் இலவசமாக கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த போவாச பத்தின ஒரு அறிமுக வார்த்தைகள். அந்த போவாஸ் யார், அவன் எப்படிப்பட்டவன், அதெல்லாம் பார்த்தோம். இன்னும் பாருங்க, இந்த போவாசினுடைய குணங்களை அருமையா வரக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து படிக்கிறதுக்கும் உதவி செய்யட்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.